பொதுவாக ஒரு ஆட்சியினுடைய மார்க் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து சட்டம் ஒழுங்கு. இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து 2021 இருந்து அது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த துறை முதலமைச்சர்கிட்ட இருக்குங்கிறது இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் மிக சமீபத்தில் ட்ரெயின்ல பயணம் பண்ண ஒரு வட மாநில ஒரு பையன், அந்த பையனை ஒரு கஞ்சா போதையில 4 சிறுவர்கள் அருவாளால கொடூரமான தாக்குதலுக்குள்ள குத்துயிரும் கொலையுமா அவர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கார். பொதுவா வட மாநிலத்தவர்கள் இங்கு பாதுகாப்பாக இல்லைன்னு சொல்லி பாஜக சொன்ன உடனே அப்படியே பொங்கி எழுந்து இங்க எல்லாம் ஈருடல் ஓருயிர நாங்க இருக்கிறோம், பயங்கரமான அந்யூன்யமா இருக்கோம், சகோதரர்களா இருக்கோம், பிரிவினை ஏற்படுத்துறாங்கன்னு சொன்னவங்க இந்த சம்பவத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் அப்படின்ற கேள்வி. அதுதாங்க இப்போ நீங்க சொன்னது போல காவல்துறை முதலமைச்சர் கரங்களில் இருக்கின்றது என்று சொன்னதை கொஞ்சம் நான் மறுப்பு தெரிவிக்கிறேன். என்ன விஷயம்னா, முதலமைச்சருடைய நாற்காலியிலே அவைகள் இருந்தாலும் உண்மையான முதலமைச்சர் அங்க இல்லையே, அதானே பிரச்சனை. மறுபடியும் அதுதான் நான் சொல்ல வரேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இயங்கி கொண்டிருந்தால் இந்த காவல்துறைக்கு கட்டுப்பாடு வைத்திருப்பார், காவல்துறையை சரியாக இயங்க வைத்திருப்பார். ஆனால் இது குடும்ப ஆட்சியாக தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இரும்பு கரம்னு சொல்றாரு அடிக்கடி. இரும்பு கரம் யார் அவர் சொன்னாரா? இரும்பு கரம் அவர் சொன்னாராங்க? குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம். ஒருவேளை அதையும் எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை வாசித்திருப்பாரு. எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை வாசித்திருப்பாருங்க. பாவம், அவர் என்னங்க பண்ண முடியும்? அவர் நல்லவருங்க, மறுபடியும் சொல்றேன், முதலமைச்சர் நல்லவர். ஆனால் ஆட்சி தான் சரியில்லை. காரணம், அவர் ஆட்சி செய்யவில்லை, அவர் கரங்களிலே காவல்துறை இல்லை. குடும்பத்தின் கையில் தான் காவல்துறை இயங்கி கொண்டு இருக்கின்றது. நீங்க சொன்னது போல இத்தனை மாதங்கள் ஆயிடுச்சு, ஒரு 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 நிரந்தரமான டிஜிபி இல்லை. தலைமையே சரியில்லைன்னா கீழே இருக்கிறது எப்படி இருக்கும்?